கோவையில் நடைபெற்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாவிகேஷன் ஆட்டிசம் டுகெதர் என நடைபெற்ற இதில் பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் அர்ச்சனா, அமித் பார்கவ் ஆகியோர் பங்கேற்பு ஆட்டிசம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாவிகேஷன் ஆட்டிசம் டுகெதர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி கோவையில் உள்ள IMA அரங்கில் நடைபெற்றது. தேர்ட் ஐ ஆட்டிசம் மையம் மற்றும் கோப்ளூ ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் தேர்ட் ஐ ஆட்டிசம் மையம் நிறுவனர் சரண்யா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஜி பக்தவச்சலம் மற்றும் டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் ஆட்டிசம் குறைபாட்டை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது மற்றும் உள்ளடங்கிய கல்வி வழங்குவதின் அவசியத்தை வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் சின்னத்திரை பிரபலங்களான அர்ச்சனா சந்தோக் மற்றும் அமித் பார்கவ் கலந்து கொண்டு சமூகத்தின் கருணை மற்றும் விழிப்புணர்வை வளர்க்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். அர்ச்சனா சந்தோக் தலைமையில் நடைபெற்ற நிபுணர் குழு கலந்துரையாடலில் ஆட்டிசம் பற்றி விழிப்புணர்வு, ஆரம்பகட்ட சிகிச்சை மற்றும் ஆதரவு அமைப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் ஆட்டிச மைய மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அமர்வு நடத்தப்பட்டு ஆட்டிசத்தின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறியும் முறைகளை மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற உள்ளடங்கிய சூழலை உருவாக்குவது குறித்து நடைமுறை வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. வணக்கம், என் பேரு சரண்யா ரெங்கராஜ், டைரக்டர் ஆஃப் தேர்ட் ஐ ஆட்டிசம் சென்டர். ஆட்டிசம்ன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். 31 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமா ஆட்டிசம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன நினைச்சோம்னா, ஓகே, ஆட்டிசம்ன்ற வேர்ட் ஓரளவுக்கு எங்களால் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடிஞ்சது. பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகள இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியணும், இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எது வரைக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், எந்த குழந்தைகளை இல்லை நீங்க சென்டர் தேர்ட் ஐ மாதிரி ஒரு தெரப்பி சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வச்சிருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அடுத்தது பெருசா எப்படி பண்ணலாம்னு நினைச்சு ஆட்டிசம் எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அவேர்னஸ் அப்படிங்கும்போது தான் வி தாட் அபவுட் அர்ச்சனா அண்ட் அமித். நாங்க அப்பதான் அர்ச்சனாவை அப்ரோச் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வேற லெவலுக்கு கொண்டு மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஷி கிரேஷியஸ்லி அக்செப்டட் அவர் இன்விடேஷன். அண்ட் ஆல்சோ அமித், அவருக்கு இஸ் கிரேட் டாட். அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஜேர்னியும் இங்க அவர் சொன்னாருன்னா இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வி டிட் திஸ் ஈவென்ட். அண்ட் வி ஹேவ் அவர் all time ever favorite KG Bhaktavachalam uncle from KG Hospital, ever energetic and very active person. So நான் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது அவரும் ரொம்ப ஹாப்பிலி he didn't say no at all, கேட்க கூட இல்லை என்ன ஈவெண்ட்னு வந்துட்டாரு. So I'm happy to invite everybody here. வாழ்க்கையில எவ்வளவோ அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிற குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது பிறவியிலே சின்ன குறைபாடு. அது இல்லை, இது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு வீடு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு நார்மல் ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர், அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இந்த குழந்தைகளை இப்படி வளர்த்துறதுக்கு இந்த அம்மாவுக்கு பெரிய புண்ணியம். ஊரா விட்ட குழந்தைகளை வளர்த்தும் போது இந்த அம்மாவோட குழந்தைகள் தன்னை போல வளரும். உலகம் பூரா இந்த ஆட்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் கூட இவங்களை பாராட்டுறதுதான் வந்திருக்கேன். நாங்கள்லாம் நல்லா இருக்கிற டாக்டர்கள், நல்லா இருக்கிற பேஷண்ட்க்கு வியாதி வந்து சரி பண்ணணும். ஆனால் இந்த வியாதிங்கிறது வியாதி சொல்ல முடியாது. இந்த டிசார்டர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக், ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் விட ட்ரீட் பண்ணுறது இந்த ஆட்டிசம் டிசார்டரை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். ஐ கம் டு மெயின்லி ஃபெலிசிட்டேட் திஸ் குரூப் and we wish you well. We will give you whatever will help for you. வணக்கம். சரண்யா அவர்கள் சொன்னாங்க அர்ச்சனா இன்வைட் பண்றதுக்கு இந்த ஒரு காரணம் இருந்துச்சுன்னு. ஆனா காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சமுதாயத்துல நம்ம எல்லாருமே சமமாக ட்ரீட் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு
ஒரு உண்மையான விஷயம். ஆனா அது உண்மையில் நடக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரொம்ப அழகா சொன்னாங்க சரண்யா. ஒரு குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. என் குழந்தை பிக்கப் பண்ணிடுவாங்க. ஒரு 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 2 மாசம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 மாசம் நானும் வீட்ல எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நம்ம ப்ரெஷர் போட்டுட்டே இருப்போம். ஆனா அந்த குழந்தைக்கு டிஃப்ரெண்டான நீட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் கொண்டு வந்து பேரண்ட்ஸுமே கவுன்சில் பண்ணி குழந்தைங்களுக்குமே நல்ல விதமாக அந்த அடிஷ்னல் கம்ஃபர்ட் அண்ட் கேர் அண்ட் அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய தேர்ட் ஐயோடைய சரண்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இது எல்லாரும் அவ்வளோ ரொம்ப ஈஸியாலாம் செஞ்சிடவே முடியாது. இன்னும் சொன்ன மாதிரி இது ஒரு ஜுரம் கிடையாது மாத்திரை போட்டு சரியாது. பிறப்புலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் கம்பேஷன் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அவங்க வந்து நம்ம சமமாக சமுதாயமும் ட்ரீட் பண்ணணும். இந்த லாஸ்ட் சேர் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. 4 சேர் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர் இருக்காது. அப்போ அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறவங்க அவங்களுக்கான இடத்தை உருவாக்கணும். ஒன்று உட்காந்துருக்கவங்க எழுந்து சேரை கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் இடம் உருவாக்கி இன்னொரு சேருக்கான ஒரு இடம் கொடுக்கணும். ஆனால் உட்காந்துருக்கவங்க யாருமே அவங்க வந்ததே பார்க்காத மாதிரி இருக்கிற ஒரு சமுதாயம் நம்ம அதை மாற்றிட்டு இன்க்ளூசிவான ஒரு சமுதாயம் மாற்றுறதுக்கு கோ ப்ளூ அப்படின்ற ஒரு மிக அழகான ஐடியாலஜி. அண்ட் உண்மையிலேயே ஷிட் கான் ப்ளூ இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் அவங்களுடைய உழைப்பு இஸ் கமெண்டபிள். அதில் எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணும், இன்டீரியர் டிசைனர் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவுகள் இருக்கிற ஒரு பெண்மணி. இல்லை எல்லா குழந்தைங்களும் இப்போ என் குழந்தை தான் அப்படின்னு வளர்க்குறதுலாம் அமித்து நான் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி, நம்ம சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அப்படி வாழறது ஒரு சாதனை பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சரண்யாக்கும் தேர்ட் ஐக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த தேங்க்யூ. எனக்கு அது செலிபிரிட்டியா ரீச் ஆகுமான்னு தெரியாது சார். ஆனா ஒரு அம்மாவா இந்த சமுதாயத்தின் ஒரு மனிதியா கண்டிப்பா ரீச் ஆகும் தான் நம்புறேன். சரி, கண்டிப்பா அது ரீச் ஆகலைன்னு தான் சார் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு 30 பேர் ஒரு கல்யாண வீட்டில் நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இல்லை 300 பேர் ஒரு கல்யாண வீட்டில் நிற்கிறோம்னா ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற ஒரு குழந்தை வந்த உடனே நம்மளுடைய பார்வை நம்ம அத்தையை பெரியமாவை சித்தியை பார்க்குற மாதிரி தான் அந்த குழந்தைய பார்க்குதுன்னா சத்தியமா கிடையாது. நம்மளுடைய அட்டென்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அந்த குழந்தைய பார்க்கும். ஆனால் அந்த குழந்தையோடைய தேவைகள் தான் வித்தியாசம் தவிர்த்து நம்மை போல் தான் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அதுதான் இந்த சமுதாயத்துடைய கட்டுக்கோப்பு. அது தேர்ட் ஐ மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கேம்பெயினுக்கு நாங்கள் வரப்போகிறோம் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு போடும்போது அதில் ஒரு கமெண்ட் இருந்தது. ஒரு ஹேட்டர், நமக்கு அந்த குறை கிடையாதுல்ல, அந்த ஒரு ஹேட்டர் எழுதியிருந்தாரு, இவங்களுக்கு என்ன தெரியும் ஆட்டிசம் பற்றி, இவங்க என்ன போய் அதை பற்றி பேச போகிறாங்கன்னு. ஆட்டிசம் பற்றி நம்ம எல்லாரும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஈவெண்ட் இவங்க நடத்துறாங்க. இது இவங்களுக்கு தெரியணுமா அவங்களுக்கு தெரியணுமான்னு கிடையாது. இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியணும். பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் முதல்ல தாய்ப்பால் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்ல. நம்ம எல்லாரும் தாயாக மாறது கிடையாது, ஆனா அது கொடுக்கணும்னு தெரியுது இல்ல. அதே மாதிரிதான் சமுதாயத்திலயுமே ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு டெஃபினெட்லி ஸ்பெஷல் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்தாகணும், அடிஷ்னல் கேர் கொடுத்தாகணும், இன்க்ளூசிவான சமுதாயமா மாத்தணும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இட் இஸ் பேசிக். இருக்காது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இல்ல கவர்மெண்ட் பண்றாங்க. நிறைய விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்க நாங்களே எங்களோட ஃப்ரீ சென்டரையும் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய விஷயம் கவர்மெண்ட் பண்றாங்க. பட் இந்த குழந்தைகள் இன்னும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. 31 குழந்தைக்கு ஒரு குழந்தை ஆட்டிசம், இன்னும் ஒரு 10 வருஷத்துல 5 குழந்தைக்கு ஒரு குழந்தை ஆட்டிசம். அப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், பப்ளிக், நம்ம எல்லாருமே தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிசபிலிட்டி கார்டுன்னு ஒன்று இருக்கு, யூடிஐடி கார்டு. அந்த கார்டு எடுத்தவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்து அந்த குழந்தைக்காக போடுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ தெரப்பி வந்து ஜிஹெச்ல இருக்கு, அதுவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது பத்தாது. ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து கூலி வேலை செய்யறவங்களுக்கு வந்து வேலைக்கு போனாதான் சாப்பாடு. அப்போ தெரப்பிக்கு கொண்டு வரும்போது அது கிடைக்காது. ஸோ அதனால வந்து இன்னும் கவர்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் யூ ஆர் ட்ரைங். நாங்க எங்களால முடிஞ்ச உதவியும் கவர்மெண்ட்டுக்கு பண்ணிருக்கோம். 31 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து யூஎஸ்ல இருந்து எடுத்த டேட்டாங்க. இந்தியால நம்ம கிட்ட டேட்டா இல்ல. ஏன்னா யாரும் வந்து என் குழந்தை ஆட்டிசம்னு யாரும் வந்து முன் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்ல போறது இல்லை. நம்ம கிட்ட ஒரு ரஃப்பான டேட்டா, அதுவும் வந்து வெரி வேகுங்க. எங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட 150 குழந்தைங்க வராங்க தேர்டைல. அதுல ஒரு 50 பேர் தான் வந்து அந்த டிசபிலிட்டி கார்டே எடுத்திருப்பாங்க. இன்னும் அது புரிதல் இல்லைங்க. ஏன்னா அது பல விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ரிசர்ச் படி ஜெனட்டிக்ஸ், ஒண்ணு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எல்லாமே வந்து கெமிக்கல்ஸா மாறிடுச்சு.
ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறோம். சோஷியலைசிங் நம்ம குழந்தைகளை ரொம்ப விடுறது இல்லை. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் போய் விளையாடு அது எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும், இப்போ அப்படி எதுவுமே இல்லை. ஸோ தெர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இதுதான் அப்படின்ட்டு நம்ம இன்னும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டிசம் வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம். 2 குழந்தைகள் ஆட்டிசம்ல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதனால தான் வருதுன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஆட்டிசம் வந்து அதை வந்து கியூர் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி ஒரு கேரக்டர், நீங்க எப்படி ஒரு கேரக்டர் மாற்ற முடியாது இல்லையா? நம்ம நீங்க வேணா என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர அதை உங்க கேரக்டரை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் ஆட்டிசம் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர். நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம அந்த கேரக்டர் 100% மாற்ற முடியவே முடியாது. அவங்க நல்ல பயிற்சி கொடுத்தோம்னா சொசைட்டில அழகா இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுல வந்து மாடலிங் பண்ற குழந்தைகள் இருக்காங்க. அமித்தோட பொண்ணு சூப்பரா பாடுறாங்க, ரொம்ப டேலண்டட் கிட்ஸ் இருக்காங்க, PhD படிச்சவங்க இருக்காங்க. பட் we have to give them the right support. வணக்கம். இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது இதை பற்றி. பட் ஐ ஹவ் கம் ஹியர் ஆஸ் அ ஃபாதர். எனக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு அப்பாவா நான் இதை பற்றி இன்னும் பேசணும், ஒரு நியூரோ டைவர்ஜென்ஸை பற்றி பேசணும், இந்த ஆட்டிசம் என்ன அப்படிங்கிறத தாண்டி அதை அவங்களோட கண் வழியாக இந்த உலகத்தை எப்படி பார்க்கறது, அவங்க எவ்வளோ நான் ஐ லவ் டு செலிப்ரேட் மை சைல்ட். என் குழந்தை வந்து அங்கே ஒரு குறைபாடு அப்படின்னு நான் பார்க்கவே மாட்டேன். அது வந்து ஒரு இடத்துல அது குறைபாடாக இருந்தாலும் பல இடங்கள்ல அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குறைபாடை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது நம்ம பார்க்குற நம்ம வந்து ஓகே ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அவங்க எல்லாரோட பிஹேவ் பண்ணணும், இந்த லெவலில் தான் பேசணும், பெரியவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அவங்க எவ்வளோ கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க எவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அபிலிட்டிஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த குறைபாடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து அந்த செலிப்ரேஷன் அந்த கிட்ஸ் அந்த நியூரோ டைவர்ஜென்ட் கிட்ஸோட அவங்க உலகத்தை பார்க்குற பார்வை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு செலிபிரிட்டியாக இருந்து இது எப்படி எல்லாருக்கும் அதை ரீச் ஆகும், இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வச்சு அது எப்படி. ஏன்னா ஒரு செலிபிரிட்டி பார்த்த உடனே எல்லாரும் வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப கிளாமரஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு செலிபிரிட்டி வாழ்க்கை வந்து நம்மளும் அந்த வாழ்க்கை வாழ்ந்த எப்படி இருக்கும்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அதை எப்படி செலிப்ரேட் பண்றது, அதை எப்படி இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு வர்றது, அண்ட் அதை பத்தி பேசும்போது, இப்போ நான் வந்து என் பொண்ணை பத்தி பேசும்போது அது நிறைய பேர் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அவங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு நியூரோ டைவர்ஜென்டான ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க அதை வந்து ஒரு பெரிய சுமையா நினைக்கிறாங்களா, இல்ல அது வந்து ஒரு அதை வந்து ஒரு பெனிஃபிட்டா நினைக்கிறாங்களா, ஒரு பெரிய பாசிட்டிவா நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அண்ட் அதுலேருந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப அட்டாச் ஆவாங்க. பிகாஸ் நான் நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சேயிங் தட் நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா என் பொண்ணும் இந்த மாதிரியான சில டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் இல்லை வாட் எவர் அந்த நியூரோ டைவர்ஜென்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நீங்க அவ்வளோ பெருமையா பேசும்போது எனக்கும் என் பொண்ணை இல்லை என் பையனும் என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு, நான் பார்க்குற பார்வையை வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வழியா இதெல்லாம் வெளியே கொண்டு வர முடிஞ்சா அது நான் ஒரு பெரிய சர்வீஸ் பண்றேன், நானே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். So thank you so much for that amazing start that you gave. Again, our esteemed chief guest, step forward. Along with, I also like to welcome someone who needs no introduction. Namavi to vibrant, super entertaining, charming Archana. Our Achuma is here. I would also like to welcome. Ivarapati intro nama kudukave vendam. Yes, ivanga. Along with, I also like to welcome Miss Vanitha Rangaraj, 25 years.
She's running this at Kenneth Kadavil. You will pick up more than 200. Father, yes, Mr. Amit is someone who truly, and today he's here to be a part of story that matters, the story of awareness, the lightning gram ceremony. And along with, yes, Ibram, my son is Down syndrome, but I'm very, very happy and